நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியான வாய்ப்பை நீர் கருவியாக எங்களை ஒருவருக்கு நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரமெல்லாம் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி சுமந்து வந்த வழிகளை நான் நினைத்து பார்க்கிறோம். இதுவரையும் செய்த எல்லா நன்மைகளுக்கு எத்தனை நாவிருந்தாலும் நாங்கள் உம்மை துதித்தாலும் போதாது. கோடா கோடி ஸ்தோத்திரத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, பெந்தகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லி உலகம் முழுவதுமாக பெந்தகோஸ்தின் வல்லமையை அனுபவித்து கொண்டிருக்கும் போது நாங்களும் இந்த தேவ வல்லமையினால் காக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆராதனையின் எல்லா பகுதியிலேயும் நீர் மகிமைப்படும். பிசாசின் அந்தகார கிரியைகள் முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டு பார்வோனின் வல்லமைகள் தகர்க்கப்பட்டு தேவனோக்கு நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை பொறுப்படும். ஆவியோடும் கருத்தோடும் பாட, ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண இந்த ஆராதனையில் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே என்ற பாடலை பாடுவோம். வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பாதமே கோடும் பாவையர் எமக்கு பரிசுத்தமேயும் ஐயா. பாதமே கோடும் பாவையர் எமக்கு பரிசுத்தமேயும் ஐயா. வாக்குமாரா தேவ வாரும் வல்லமையால் நிறைக்க. வாக்குமாரா தேவ வாரும் வல்லமையால் நிறைக்க. வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வான பராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. கிருபாசன பதியே நின் கிருபையில் நிலைத்திடவே
திருவசன பதியே நின் கிருபையில் நிலைத்திடவே கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் கருணையில் நின்றிடவே கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே கண்ணபரா பரலே இப்போ வாருமே மத்தியிலே கண்ணபரா பரலே இப்போ வாருமே மத்தியிலே தாய் என்னை மறந்தாலோ ஐயா நேன் மறவா இருக்க தாய் என்னை மறந்தாலோ ஐயா நேன் மறவாதிருக்க ஆவியினாலும் உள்ளமதினுள் அக்கனி பற்றிடவே ஆவியினாலும் உள்ளமதினுள் அக்கனி பற்றிடவே ஏகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா ஏகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா கண்ணபரா பரனே போவாருமே மத்தியிலே கண்ணபரா பரனே இப்போ வாருமே மத்தியிலே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் பெந்தகோஸ்தே பண்டிகையின் நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெந்தகோஸ்தே என்றாலே 50 என்று அர்த்தம். பெந்தகோஸ்தே என்றால் 50, பென்டி என்றால் 50 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பெந்தகோஸ்தின் பண்டிகை உலகமெங்கும் இந்த நாட்களில் பெந்தகோஸ்தே பண்டிகை என்றாலே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமாக இல்லையா, மகிழ்ச்சியாக இல்லையா, கொண்டாட்டமாக இல்லையா? இல்லையே, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ரிஃப்ளெக்ஷன் ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என்ன பெந்தகோஸ்துக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதே அல்லேலூயா தான். சில இடங்களில் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் அல்லேலூயா கூட்டத்தார் என்று. ஆமேன். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடு 40 நாள் அளவும் அவர் உயிருள்ளவராக பல நிலைமையிலே பலருக்கு தரிசனங்கள் கொடுத்து அவர் பூமியில் இருந்தார். அதுக்கு முன்னாடியே தம்முடைய சீஷர்களுக்கு 2 விசேஷித்த பிரமாணம் கட்டளையே கொடுத்திருந்தார். ஒன்று, நீங்கள் எருசலேமில் போய் காத்திருந்து உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அங்கிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. 2வது, உயிர் தெழுந்த பிற்பாடு சீஷர்களை கலிலேயாவுக்கு, அங்கே பெத்தானியாவுக்கு கலிலேயாவுக்கு அனுப்பி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். உலகம் முழுவதும் அவர் போய் என்ன செய்ய, நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் அவங்களோடு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த 2 பிரதான கட்டளையை இயேசு கொடுத்து போனார். அதன் அடிப்படையில் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை திறந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்தே நாம் படிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் பூமியிலே உயிருள்ளவராக காண்பித்து, அதுக்கப்புறம் 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிலேயாகிய மனுஷர் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும்போது அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு பிற்பாடு சீசர் எல்லாரும் 120 பேராக 12 அப்போஸ்தலர்களும் 108 விசுவாசிகளுமாக சேர்ந்து ஆண்டவர் சொன்ன பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக எருசலேமில் போய் அங்கே காத்திருந்தாங்க.
இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட, இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவதற்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு போய் காத்திருந்தாங்க. அல்லேலூயா. 10 நாள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெபத்தில், வேண்டுதலில், விண்ணப்பத்தில் தங்களை அறிக்கை பண்ணி தங்கள் குறைகள், தங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் முழுவதுமாக அந்த மேல் வீட்டு அறையிலே அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும்போது இந்த 50வது நாள் 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, சில வசனங்களை படிங்களேன். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி அவங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஒரு கூட்டத்தார் அதுக்கு விரோதமாக செயல்பட்டதை நாம் வசனங்களில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசித்து அறிந்திருப்பீர்கள் என்றால் 17 நாட்டுக்காரங்க, 17 தேசத்தார் அங்கே கூடியிருந்தாங்க. அவர் எல்லாரும் பக்தியுள்ள யூதர் எல்லாரும் சொன்னாங்க, இவங்க தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று சிலர் சொன்னாங்க. ஆனால் வேறு சிலரோ இவங்க மதுபானத்தெல்லாம் நிறைந்திருக்கார்கள் சொல்லி 2 கூட்டம் அங்கே உண்டானதை நாம் பார்க்கிறோம். என்றாலும் அந்த நாளில் பேதுரு 11 கூட எழுந்து நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இப்பொழுது இருக்கிற நிலைமையெல்லாம் அவர் அந்த பிரசங்கம் பண்ணார் பாருங்க. அந்த பிரசங்கத்தின் மூலமாக 11 கூட சேர்ந்து நின்று அவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த நாளில் நம்ம 37, 38 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்திலான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதில் 3000 பேர் ஏறக்கூடிய ரட்சிக்கப்பட்டு அவங்க சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் அந்த பெந்தகோஸ் நாளின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவதற்கு இந்த ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இதெல்லாம் மிக பிரதானமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு என்கிற யூதருடைய ஒரு அதிகாரி, யூதருக்குள்ளே பிரசங்கம் பண்ணுகிறவன், அந்த நிக்கோதேமை குறித்து இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கணும், ஜலத்தில் பிறக்கணும், அப்பொழுதுதான் நீ பரலோகத்தை பார்க்க முடியும். ஆனால் பரலோகத்துக்குள்ளே போகணுன்னா பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்படணும்? ஆவியிலே பிறக்க வேண்டும். அதாவது மறுபடியும் பிறந்தால் பார்க்கலாம், பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தால் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று சொல்லி இந்த திட்டமான ஆவிக்குரிய கட்டளையை கர்த்தர் கொடுத்தார். அவன் அதை அறியாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த காலத்தில் கூட பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன என்று புரியாமலும் அறியாமலும் அதை அனுபவிக்காமலும் இருக்கிற ஏன் பெந்தகோஸ் சபையிலும் அநேகர் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறீர்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால் இந்த கட்டளைகளை மறுபடியும் பிறத்தல், ஜலத்தில் பிறத்தல், ஆவியிலே பிறத்தல் மிக முக்கியம். அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் உள்ள 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் சல்வேஷன் என்று சொல்லக்கூடிய 4வது வேறுபாடு, 5வது தெய்வீக சுகம், 6வது பரிசுத்தமாக்கப்படுதல், 7வது பூரண பரிசுத்தம் என்கிற இந்த ப்ராசஸ் நமக்குள்ளே நடந்தால் உடைய பரலோகத்துக்குள்ளே நம்ம செல்ல முடியாது. இது நான் இன்ட்ரொடக்ஷன் நான் சொல்கிறேன். இன்றைக்குள்ள வேத வசனத்தை அடிப்படையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு நான் வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரம். அல்லேலூயா. நமக்கு அநேக பண்டிகைகள் இருக்கிறது. நீங்கள் காலண்டரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் சில பண்டிகைகளை குறித்து நாம் படிக்கிறோம். ஆக நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. கவனிச்சிங்களா? நம்முடைய பண்டிகை அல்ல, பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு
பெந்தகோஸ்தே பண்டிகை மட்டுமல்ல, அநேக பண்டிகைகள் என்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஆகவேதான் அதை நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாருமே அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு செல்ல போகிறோம். ஆமேன், ஆமேன். அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெருளாகிய நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்று எபிரேயர் 12:28 நாம் வாசிக்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் நாம் நடக்க வேண்டுமா? படிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். வாசித்தோம். பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய அந்த சியோன் என்று சொல்வது, சியோன் சிகரம், எருசலேம் நகரம். சியோனும் எருசலேமும் சேர்ந்தது தான் மணவாட்டியாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக நிற்கக்கூடிய ஒரு தைரியம் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பண்டிகையின் சந்தோஷம் நமக்கு வேண்டும். ஜான்பால் சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள் பண்டிகை மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிறுமே ஒவ்வொரு சபை கூடுதலிலுமே என்ன சந்தோஷம். அந்த காலத்தில் பாடுவாங்க, என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம், மணவாட்டியின் பாட்டை கேட்டால் என்ன சந்தோஷமே. உங்கள் பாட்டெல்லாம் கேட்கும்போது என்ன சந்தோஷம் இருந்ததா இல்லையா? மகிழ்ச்சியாக பாடினீங்களா? குஷியாக சந்தோஷமாக பாடினீங்களா? உண்மையான சந்தோஷம் இருந்ததா? அப்படி இல்லை என்றால் எந்த பிரயோஜனம் இல்லையே. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஆகவே பண்டிகை என்று சொல்லும்போதே நமக்கு ஒரு பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதுக்காக குதித்து நடனம் பண்ணணும்னு சொல்லலை. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுது, பாடிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் என்பதுதான் நம்ம ஒவ்வொருவரை பற்றியும் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த பண்டிகைகளை பற்றி தானே சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பெந்தகோஸ்தே பண்டிகையை தியானிப்பதற்கு முன்பாக அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் உள்ள பண்டிகைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டி பெந்தகோஸ்தே பண்டிகையின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமேன். பெந்தகோஸ்தே பண்டிகையை ஆசரிப்பதற்கு முன்பாக இன்னும் சில பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும், அதுக்கு பிற்பாடும் சில பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். இந்த பண்டிகையின் விஷயம் எல்லாமே லேவியராகம புஸ்தகம் 23 நீட்டாக சரியாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட பிற்பாடு என்னாகமத்தில் அவங்கள கவுண்ட் பண்ணுறாங்க. அந்தந்த கோத்திரங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கவுண்ட் பண்ணுறாங்க. லேவியராகம புஸ்தகமானது பரிசுத்தமாகுதலின் பாதையில் தேவன் எவ்விதமாய் பரிசுத்தராக இருக்கிறாரோ அவ்விதமாய் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலிகளை பற்றி 10 விதமான பலிகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்தே தொடங்குகிறது. 10 விதமான பலிகள் இருக்கிற இந்த பலிகள் எல்லாமே ஆண்டவரோடு நம்மை இணைக்கக்கூடிய, சேர்க்கக்கூடிய, பரிசுத்தப்படக்கூடிய பல காரியங்கள். அதை படித்திருந்த உங்களுக்கு தெரியும். லேவியராகமம் முழுவதும் பலியை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாக இருக்கிறபடினாலே அதை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறதுனால அந்த உயிருள்ள பலிகளை நாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாமே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பல பண்டிகைகளை ஆசரித்து வந்தாங்க. இவைகளின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அறிந்து, இந்த பண்டிகைகளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 7 விதமான பண்டிகை. நீங்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்து கொண்டே வாங்க. எல்லாம் வாசித்து கொண்டிருக்க நேரம் போதாது, எதை வாசிக்கணுமோ அதை நாம் வாசிக்க போகிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் ஓய்வு நாள் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்டிகை? ஓய்வு நாள் பண்டிகை. 5வது வசனத்தில் பஸ்கா பண்டிகை என்று நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை புளிப்புள்ளா அப்ப பண்டிகை என்று 3 பண்டிகைகளை இந்த முதலாவது வாசிக்க கேட்டிருக்கிறோம். 4வதாக அறுப்பு கால பண்டிகை அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகை என்று 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து
22வது வசனம் வரை இப்போ நான் வாசிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த பெந்தகோஸ்து பண்டிகை பற்றி விளக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தை வாசித்தால் தான் அது நமக்கு உறுதியாக இருக்கும். வாசிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கிறது மட்டுமல்ல, அந்த வேதத்தை எடுத்து அந்த பகுதியை உங்கள் கண்கள் காணட்டும். லேவியராகமம் 23 அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து கவனிச்சு கொள்ளுங்க. அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை, ஆகவேதான் அது அறுப்பு கால பண்டிகை என்று சொல்றாங்க, ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயது ஆன பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சப்பழ ரசத்திலே கார்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி என்ன கவுண்ட் பண்ண தொடங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, 7 வாரங்கள் என்று சொல்வது 49 நாள், 7 49, 7 வாரங்கள் நிறைவேறின பிற்பாடு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள், அந்த 7ஆம் ஓய்வு நாள் என்று சொல்லுவதுதான் 50வது நாள். ஆமென். அப்படிங்க 50ஆம் நாள் மட்டும் எண்ணி, 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். பார்த்தீங்கன்னா அந்த பலி செலுத்தக்கூடிய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். 50வது நாள் என்று சொல்வதனால தான் அது பெந்தகோஸ்தே என்று சொல்லுகிறோம். அறுப்பின் முதற் பலனாகி அந்த கட்டை தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறது தான் அது அறுப்பின் பண்டிகை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அறுப்பு கால பண்டிகை என்றும் சொல்லலாம், பெந்தகோஸ்தே பண்டிகை என்றும் அழைக்கலாம். இப்போ நான் வாசிக்கும்போது அந்த 50வது நாள் என்ன செய்யணும் பாருங்க. நீங்கள் ஒரு மரக்காலில் 10 பங்காகிய மெல்லிய மாவிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை கவனிச்சு கொள்ளுங்க. 10 பங்காக மரக்காலிலே அதை புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட பிற்பாடு 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தருக்கென்று முதற்பலனாக கொண்டு வந்து, அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 50வது நாளிலே அந்த கதிர்கட்டின் மூலமாக ஒரு மரக்காலிலே 10 2 பங்கை எடுத்து அதை 2 அப்பங்களாக சுட்டு என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் முதற் பலனாக படைக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. முதலாவது அப்பமும் முதற் பலன் தான், 2வது அப்பமும் 2 அப்பமே முதற் பலன். அல்லேலூயா. விளக்கமாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 10 2 பங்கு என்று சொல்வது பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். இயேசு ஆண்டவர் அதை 2 கட்டளையாக மாற்றி இருக்கிறதை நாம் சுவிசேஷங்களில் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அந்த 2 அப்பம் என்று சொல்வது பெந்தகோஸ்து நாளில் 2 கூட்ட ஜனங்கள் அங்கே காத்திருந்தாங்க. யாரெல்லாம்? 108 விசுவாசிகள், 12 அப்போஸ்தலர்கள், ஊழியர், விசுவாசிகள். இந்த 2மே முதற் பலன் தான். நான் முன்னே சொன்னது போல சீயோனும் எருசலேமும் மணவாட்டி சபை என்று சொல்வது போல ஊழியர்களும் விசுவாசிகளும் சேர்ந்து பூரணமாக்கப்பட்ட அந்த புதிய ஏற்பாட்டு சபைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி. அல்லேலூயா. இதான் பெந்தகோஸ்தே, அந்த நாளினுடைய பெந்தகோஸ்தே பண்டிகையினுடைய சிறப்பான அம்சம். தொடர்ந்து விளக்கமாக பிறகு படிக்கலாம். 4வது பண்டிகை நாம் பார்த்தோம். 5வது பண்டிகை 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது எக்கால பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. எக்கால பண்டிகை 26 முதல் 32 வசனங்கள் வரை பாவ நிவர்த்தி செய்யும் பண்டிகை. 33 முதல் 43 வரை கூடார பண்டிகை. ஆக இந்த 7 பண்டிகைகளை இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்து வனாந்தரத்துக்கு வந்த பிற்பாடு மோசேயின் மூலமாக அனுசரிக்கும்படி கர்த்தர் சொன்ன பண்டிகைகளாக இருக்கிறது. ஆக இந்த பண்டிகைகள் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் பண்டிகையின் சந்தோஷம் மிக முக்கியம். நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போனால் நாடி துடிப்பும் குறைந்து போகும், ரத்தமும் குறைஞ்சு போகும். ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் டாக்டர் பார்த்தோன்னு முதல்ல போய் கைப்பிடிச்சு பார்க்குறாங்க, எப்படி இருக்குது, கவுண்ட் நல்லா இருக்குதா. எங்கள் பாஸ்ட்டு கூட சிலவள் அப்படி தான் கையை பிடிச்சி வைப்பார். ஓ, சந்தோஷம் குறைஞ்சா என்ன போய் குறைஞ்சிரும், நாடி துடிப்பும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். அதுக்கு நம்ம இடம் கூடாதபடிக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறாரு பிலிப்பியர் 4:4 அந்த சந்தோஷத்துக்கு கெடுதல் பல தீமைகள் வரக்கூடும் என்றாலும் திரும்ப திரும்ப நாம் தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்து வந்த 7 பண்டிகைகள்: 1 ஓய்வு நாள் பண்டிகை, 2 பஸ்கா பண்டிகை, 3 புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 4 அறுப்புக்கால பண்டிகை அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகை, 5வது எக்கால பண்டிகை, 6வது பாவ நிவர்த்தி பண்டிகை, 7வது கூடார பண்டிகை. இப்பொழுது அந்த 7 பண்டிகைகளை பற்றியும் சுருக்கமாக நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏதோ படிச்சுட்டு போகிறோங்கிறதல்ல, இது ஒரு ஸ்டடி மாதிரி தான். அப்பொழுது தான் நீங்கள் ஸ்டடியாக இருக்க முடியும். ஆமேன், அல்லேலூயா. முதலாவதாக என்ன பண்டிகை? ஓய்வு நாள் பண்டிகை. 23ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அந்த வசனங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இந்த வசனங்கள்: இஸ்ரவேல் ஜனங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், ஆனால் 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடியதான ஓய்வு நாள். அப்படி தானே பிரமாணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த நாளிலே ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருக்கும். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். சரி, ஏன் இந்த பிரமாணத்தை கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேலருக்கு கொடுத்தார் என்றால், இதற்கு முன்னமே இவங்க எகிப்தில் இருந்தபோது 400 வருஷம் அடிமைப்பட்டவர்களாக ஆளோட்டிக்கு நிமித்தமாக பாடு கஷ்டங்களை நெருக்கங்களை அனுபவித்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து எபிரேய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்த போது மோசே, ஆரோன் இவர்கள் மூலமாக கர்த்தர் பலவிதமான அற்புத அடையாளங்களை செய்து எகிப்திலிருந்து என்ன செய்தார்? விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். ஆமேன். 400 வருஷம் அடிமைப்பட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்ட அந்த ஜனங்களுக்கு பிரமாணம் என்ன கொடுக்கப்படுது என்றால், நீங்கள் 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை அவங்க அங்கே கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த இவ்விதமாக ஓய்வில்லாமல் இரவும் பகலும் உழைத்து கொண்டு தம்முடைய ஜனங்கள் தங்களுடைய மீட்புக்கு பின்னாடி, எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட பின்னாடி, தேவன் தங்களுக்கு அருளின செய்த எல்லா நன்மைகளையும் அனுபவித்து இப்போது 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு பண்டிகையாக அதை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனம் படிச்சிங்களா? 3ஆம் வசனம் வேலை செய்ய வேண்டும், 6 நாளும் வேலை செய்யணும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கண்டிப்பாக பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து அது பரிசுத்த ஓய்வு நாள். எகிப்தில் இருந்த நாட்களில் எல்லாம் அவர்கள் பார்வோனுக்கு சொந்தமாக இருந்தாங்க. எகிப்தில் இருக்கும்போது அவங்க பார்வோனுக்கு சொந்தமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க மீட்கப்பட்ட பிற்பாடு, தம்பி வாசித்தார் இல்லையா, மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. இப்போ தங்களை மீட்டு கொண்ட கர்த்தருக்கு சொந்தமாக மாறிவிட்டபடினாலே ஆண்டவர்களோடு செய்த உடன்படிக்கை என்னென்னா, 7ஆம் நாளிலே என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்க வேண்டும். இதை நாம் தொடர்ந்து வாசிக்கும்படி உபாகமும் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும்போது, இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைத்து மோசே ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார் பாருங்க. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கைக்கொள்ள கடவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல், கவனிச்சீங்களா? பிதாக்களோடு அந்த உடன்படிக்கையை பண்ணாமல் இந்நாளில் இங்கே
உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார். அல்லேலூயா. ஆகவே ஓய்வு நாளை அவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஆசரிக்க கடமைப்பட்டிருந்தாங்க. 15வது வசனம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆதலால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். இதை நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் எவ்விதமாக ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் படிக்கும்போது நாம் 6 நாளும் வேலை செய்திருந்தாலும் 7ஆம் நாளாகிய கர்த்தருடைய நாளில் ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 6 நாளும் அவங்க கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து போல இந்த 7ஆம் நாள் என்று சொல்வது நீ வாசித்து பாருங்கள், ஒரு இளைப்பாறுதலான நாள். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு நாளில் சரீரப்பிரகாரமாக ஓய்ந்திருக்க வேண்டியதில்லை, ஆவிக்குரிய ஒரு ஓய்வை, ஆவிக்குரிய ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதுதான் நம்முடைய மனம் திரும்புதலான காரியம். கர்த்தராகிய இயேசு நமக்கு இளைப்பாறுதல் தருவதாக என்ன செய்திருக்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்க, என்னுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆகவே ஒரு பாவியான மனிதன் தன் பாவ பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும்போது அவன் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறான். அது அவனுடைய ஆத்மாவிற்கோர் இளைப்பாறுதலாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. முன்ன காலங்களில் நாமும் இளைப்பாறுதல் இல்லாமல் அடைந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டு சமூகத்தில் வந்து நம்முடைய பாவ அறிக்கை செய்து கர்த்தரோடு இசைந்திருக்கும் போது நம் பாரமெல்லாம் நீங்கி இளைப்பாறுதலை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய அந்த காரியம் பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதுதான் நமக்கு என்ன பண்டிகை? ஓய்வு நாள் பண்டிகை. நம்முடைய ஓய்வு நாள் என்று சொல்வது நித்திய இளைப்பாறுதல் வரப்போகிறதா இருக்கிறது என்று நம்ம நிருபத்தில் வாசிக்கிறோம். ஓய்வு நாள் என்று சொல்வது வரப்போகிறது காரியத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்று நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த ஓய்வு நாள் பண்டிகை என்று சொல்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு, பலவிதமான பொல்லாத காரியத்தை விட்டு நீங்கி அதிலிருந்து விலகி கர்த்தருக்குள் நாம் இளைப்பாறுவது தான் இந்த ஓய்வு நாளுக்கு அடையாளமாக இருக்கிறது. நமக்கு ஓய்வில்லை என்றால், இளைப்பாறுதல் இல்லை என்றால் திரும்பமாக ஏதோ பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று தான் அர்த்தம். ஆகவே அதற்கு நாம் இடம் கொடாதபடிக்கு, திரும்பவும் அடிமைத்தன நுகத்திற்கு உட்படாதபடிக்கு என்று கலாத்திற்கு பவுல் சொல்வது போல நாம் திரும்பவும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படுவோம் என்றால் அந்த பாரம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஓய்வு நாள் பண்டிகை என்று அது நமக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ 2வதாக பஸ்கா பண்டிகை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி, முதலாவது மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். இந்த பஸ்கா பண்டிகை முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் இருந்து ஆசரிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக பஸ்கா என்று சொல்வது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க பஸ்கா பலியாக செலுத்தினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. மனம் திரும்புதலில் நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது நம்முடைய ஜீவியங்களில் முதல் முறையாக பஸ்காவை என்ன செய்கிறோம்? ஆசரிக்கிறோம். அப்படி தானே? பஸ்காவை ஆசரிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு வருடமும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பஸ்காவை ஆசரித்து வந்தார்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கை முழுவதும், பூமியில் இருக்கிற காலம் முழுவதும் நம்முடைய மனம் திரும்புதலை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. நாம் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டோம் என்பதை
எப்போதும் நினைவு கூர்ந்து தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. ஏசாயா 51:1 நாம் பார்க்கிறோம். நாம் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் படிங்க. 51:1 பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அதை நாம் மறந்து விட்டோம் என்றால் நம் ரட்சிப்பு நஷ்டப்பட்டு போகும், நம் இளைப்பாறுதல் நஷ்டப்பட்டு போகும். மனம் திரும்புதல்ல இளைப்பாறுதலை பெறுகிறோம், அது நமக்கு ஓய்வு நாள் பண்டிகையை போல. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கர்த்தருக்குள்ளே நாம் வரும்போது அந்த ரட்சிப்பை தொடர்ந்து நாம் பாதுகாத்து கொள்ளும்போது இங்கே நாம் வாசிக்கிறோம், வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பார்க்கணும். ஆகவே தான் இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்கியிருக்கிறார். கொலோசியர் நிருபம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறார். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பாருங்கள், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் அப்படிப்பட்டவங்க எங்கே வருகிறார்கள்? சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமான அந்த சபைக்குள்ளே நாம் கொண்டு வரப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு அவசியம் என்பதுதான் தேவ நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்வது கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட ஒரு அனுபவம். லேவியராகம் 23 வசனத்தில் நாம் படிக்கும்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா முதல்ல நாம் பார்த்தோம். 14ஆம் தேதி மாலையில அந்த பண்டிகை. இது 1ஆம் மாதம் 15ஆம் தேதியே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று இந்த 3வது பண்டிகை நாம் பார்க்கிறோம். புளிப்பு என்று சொல்லும் போதே அது துர்குணம், பொல்லாப்பு என்கிற புளிப்பு என்று நாம் 1 கொரிந்தியர் 5:8 வசனத்தில் வாசிக்கிறோம். படிப்போம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க இந்த பண்டிகையை ஆசரிக்கிறவங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்வது துர்குணம் பொல்லாப்பு என்கிற அந்த பொல்லாத சுபாவங்களை வெறுத்து துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை என்ன செய்யணுமா? ஆசரிக்க வேண்டும். இந்த 1ஆம் மாதம் இந்த பண்டிகை 1ஆம் மாதம் 15ஆம் தேதி ஆசரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் 7 நாள் புளிப்பில்லாத அப்பத்தை புசித்து 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 1ஆம் நாளும் 7ஆம் நாளும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் அவர்கள் சாதாரண யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். இப்பண்டிகை பரிசுத்தமாகுதலை காண்பிக்கிறது. வேறுபாடு ஜீவியம். பரிசுத்தமாகுதல் என்றாலே வேறுபாடு ஜீவியம். பேதுருடைய பிரசங்கத்தில் அப்போஸ்தலர் நடுவில் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை சொல்கிறார், பின்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு ஜீவியம் கூட ஒரு ரட்சிப்பாகவே இருக்கிறது. ஆகவே இந்த பண்டிகையானது பரிசுத்தமாகுதலை காண்பிக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் ரட்சிப்புக்கு பின்னர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு புளிப்புள்ள அப்ப பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். இதற்காக நம்மை நாமே பாவத்திலிருந்தும் பாவிகளிலிருந்தும் வேறு பிரித்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை அல்லேலூயா. நம்முடைய ஜீவியங்களில் துப்புரவும் உண்மையும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவு நீக்கப்படணும். தங்களுக்குள் இச்சுபாவங்கள் உங்களோடு உள்ளவர்களோடு அப்படிப்பட்ட சுபாவங்கள் உள்ளவரோடு என்ன செய்யக்கூடாது? கலந்து கொள்ளக்கூடாது என்று கொரிந்தியர் படிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர்,
கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு சரி, பார்த்து கொள்ளுங்க. துப்புரவு உண்மை காணப்படாமல் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்தமாவு உள்ள யாராக இருப்பார்கள் என்றால் அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. வேறுபாடு ஜீவியம் மிகவும் முக்கியம். அல்லேலூயா. இதையே தவறான உபதேசங்களை போதிக்கிற சிலர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. அது நான் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசேயர் நியாயசாஸ்திரிகளுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று படி. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று. அப்போ அங்கே மீதியானது இந்த அப்பத்தை குறித்து சொன்னாருன்னு அவங்க நினைச்சிட்டு கேட்டாங்க. அப்ப இயேசு சொன்னார், பரிசேயர் சதுசேயர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். சரி, எப்படி என்றால் அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று. தவறான உபதேசத்தை கொடுக்கக்கூடிய யாராவது நமக்கு தெரிவார் என்றால் அவர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. ஆகவேதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்வது பரிசுத்தமாகுதலின் பாதையில் எவ்வளவாக நாம் வேறுபட்டு ஜீவிக்கிறோமோ அவ்வளவாக நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து முடிவு வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு என்ன ஐக்கியம் இல்லையா, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன ஐக்கியம், இதெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் நடுவிலிருந்து இங்கே புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடக்கூடாது. அப்பொழுதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியிலுமாக இருப்பில் என்று சேனைகளின் கர்த்தர் அப்பா சர்வவல்லமையுள்ள ஆண்டு சொல்றார். அப்படி என்றால் நீங்கள் விசுவாசியில் இருந்தால் போதாது, எதெல்லாம் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டுமோ அதில் வேறுபட்டு மாறுபாட உபதேசத்துக்கு கை கொடுக்காம கர்த்தரோடு நாம் இருப்போம் என்றால் இந்த வழக்கமான இந்த பண்டிகைகளுடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். 4வது தான் நாம் பார்க்கிறோம் பெந்தகோஸ்தே பண்டிகை. அல்லேலூயா. முன்னமையே நாம் லேவியராம் 23வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நாம் படித்திருக்கிறோம். அதனுடைய சுருக்கத்தை நான் வாசிக்கிறேன். அரிப்பின் முதற் பலனாகி கதிர்கட்டு அசவாக்கப்பட்டதன் 50வது நாள் இப்பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. பெந்தகோசை என்பதன் பொருள் 50 என்பதாகும். அந்நாளில் ஒரு மரக்காலில் 10 பங்காகிய மெல்லிய மாவிலே 2 அப்பங்கள் ஒன்று போல் பாகம் பண்ணப்பட்டு அசைவாட்டப்பட்டன. லேவியராம் 23:17 இப்படி நாம் வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே நாளில், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாளில் எருசலேம் மேல் வீட்டில் கூடியிருந்த 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் பாருங்களேன். 1-2 வசனங்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். சரி, முன்னமே நாம் படிச்சிருக்கிறோம். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அபிஷேகம் ஞானஸ்நானத்தின் மூலமாகவும் அபிஷேகத்தின் மூலமாகவும் விசுவாசிகள் ஊழியர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு இப்போ அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த 2 கூட்டத்தாருமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க என்பதை அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். 120 பேர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இந்த பண்டிகையை திரும்ப பெந்தகோஸ்தே பண்டிகை இன்றைக்கி நாம் சொல்கிறோம். எதுக்காக இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையை நாம் இன்றைக்கு அனுசரிக்கிறோம் என்றால், அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் போதாது, அபிஷேகத்தை நாம் ரிசீவ் பண்ணால் போதாது, அதை இன்னும் அதிகமாக அதில் வளர வேண்டும். எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், ரிசீவிங் த பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறது ஒரு அனுபவம். ஆனால் அனாயிண்டிங் என்று சொல்வது ஒவ்வொரு நாளும், எவ்ரி டே நியூ, ஒவ்வொரு நாளும். தாவீதினுடைய ராஜ அபிஷேகத்தை குறித்து நீங்கள் படிச்சிங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுறாரு, மூப்பர்கள் யூத ஜனங்கள் அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்படி படிப்படியாக அந்த அபிஷேகம் வளர்ச்சி அடைகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் என்றோ எப்பொழுதோ கன்வென்ஷனில் ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டத்தில் ஒரு கேம்பில் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால்தான்
தேவ புத்திரராக நாம் இருப்போம். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஆமேன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவ புத்திரராக இருக்கிறார்கள் என்றும், அந்த தேவ புத்தர் வெளிப்படுவதற்காகத்தான் எல்லா சிருஷ்டிகளும் அவளுடைய காத்து கொண்டிருக்கிறது. சிலர் நினைக்கிறாங்க பெந்தகோஸ்து நாளில் 50வது நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது, அதுக்கு பிற்பாடு என்ன என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடி ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் ஒரு நிறைவு உண்டானதை நாம் பார்க்கலாம். கொர்நேலியு வீட்டில் பிரஜாதியான மனுஷனாக இருந்தாலும் அங்கே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்டுக்கொண்டது யாவர் மேலும் பரிசுத்தாவின் இறங்கினார். அப்போஸ்தலர்கள் எங்கே சென்றார்களோ, யார் மேலெல்லாம் கை வைத்தார்களோ அங்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். இது 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவருடைய தேவனுடைய பிள்ளையுடைய அனுபவமாக இருந்தது. ஆனால் நாளடைவில் இந்த பெந்தகோஸ்தின் அனுபவம், தாய் சபை என்று சொல்வது சிலர் சொல்லுவாங்க, சில குறிப்பிட்ட சபை, நான் பேரை சொல்ல விரும்பலை. தாய் சபை என்று சொல்வது என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் மேல் வீட்டில் ஊற்றப்பட்டதோ அந்த பெந்தகோஸ்தின் அனுபவம் உள்ள சபைதான் தாய் சபை. 3ஆம் நூற்றாண்டில் காலகாலமாக சில கஷ்டங்கள் வந்தது, சிலுவை யுத்தங்கள் வந்தது. அகஸ்டின் சபையானது உலகத்தோடும் அரசாங்கத்தோடும் சேர்ந்து போனதுபடியினால இந்த காரியங்கள்லாம் மறைந்து போனது. ஆனால் பின்னாட்களில் 14th செஞ்சுரியில் 14ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார், ப்ரொட்டஸ்டன்ட் மார்க்கம் என்று சொல்லி. அதனால் அதுக்கு பிற்பாடு பேப்டிஸ்ட் சர்ச் வந்தது. அப்போது பின்னாட்களில் 20ஆவது நூற்றாண்டில் தான் அந்த முந்தின பெந்தகோஸ்தின் அபிஷேகம் திரும்பமாக பின்மாறி மழையாக ஊற்றப்பட்டது. இதெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, நீங்கள் படித்துக்கொள்ளுங்க. ஆகவே பெந்தகோஸ்து நாள் என்று சொல்வது இப்போது நமக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டு அபிஷேகத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த பெந்தகோஸ்தின் அனுபவம் தான் நம்ம எங்கே கொண்டு போகிறது, கர்த்தருக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க போகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த வசனங்களை பார்க்கும்போது சகரியா 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பின்மாறி காலத்து மழை என்று சொல்வது முன்மாறி பெந்தகோஸ்து நாளில், இப்பொழுது பின்மாறி அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அதை கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கும்போது தேவன் அசுத்தாவியை தரமாட்டார். உங்கள் தாய் தகப்பன்மார் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்தாவி கேட்கும்போது அசுத்தாவியை கொடுப்பார். ஆகவே பரிசுத்தாவி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகம்தான் நம்மை இப்பண்டிகை ஆவிக்குரிய பிரகாரம் கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த பெந்தகோஸ்து பண்டிகை, பெந்தகோஸ்தின் அனுபவம் நமக்கு மிகவும் முக்கியம். வேதம் சொல்கிறது, வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? இவ்விதமாய் நாம் கர்த்தரோடு கூட இருப்போம். அப்படி என்றால் இந்த பெந்தகோஸ்து பண்டிகையினுடைய அனுபவத்து மட்டுமல்ல, அதற்கு முன்னே உள்ள ஓய்வு நாள் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இந்த பண்டிகையை சரியான விதத்தில் நாம் கை கொண்டு அந்த சரியான அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருந்தால்தான் பெந்தகோஸ்து பண்டிகையின் மூலமாக எங்கே செல்லலாம்? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போய் விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும் என்றால் 3 முக்கியமான பண்டிகை, ஓய்வு நாள் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இதை நாம் கண்டிப்பாக சரியானபடி அனுசரித்து இந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டிருந்தால்தான் பெந்தகோஸ்து நாளுக்கு பெந்தகோஸ்து அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய வருகையில் நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இது முக்கியம்.
இதுதான் நமக்கு சத்தியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நம்ம சபைக்குள்ள இருந்து பெந்தகோஸ்தின் பேர் வச்சுட்டா போதாது, பெந்தகோஸ்தின் அனுபவம் நமக்கு அவசியம். 6வது பண்டிகை பாருங்க, பாவ நிவர்த்தி பண்டிகை. லேவியராகமம் 23, 26 முதல் சில வசனங்களை படிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி 7வது மாதம் 10ஆம் தேதி சாயங்காலம் ஆரம்பித்து உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். இந்த பாவ நிவர்த்தி செய்யும் பண்டிகை என்று சொல்வது, இப்பண்டிகை 7வது மாதம் 9ஆம் தேதி சாயங்காலம் ஆரம்பித்து மறுநாள், அதாவது 10ஆம் தேதி சாயங்காலம் வரை கொண்டாடப்பட்டது. அது அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாக இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வருகைக்கு பிற்பாடு ஒரு கூட்ட ஜனம் கைவிடப்படுவார்கள். நமக்கு தெரிந்தானே, ஒரு கூட்ட ஜனம் எல்லாருமே, எல்லா ஊழியக்காரரும் அல்ல, எல்லா விசுவாசிகளும் அல்ல, யாரெல்லாம் பூரணராக பரிசுத்தம் அடைந்திருக்கிறார்களோ, ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் இயேசு சீக்கிரம் வருவார். பூரணரே பறந்திடுவார், பொன்முடியும் சூடிடுவார். எல்லாரும் அல்ல. ஆகவே அந்த பூரணமாக்கப்படுதல் அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்ல பெந்தகோஸ்தின் அனுபவம் நமக்கு உதவி செய்கிறது. அதனால் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசியெல்லாம் நீக்கி கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட இப்பொழுது சபைக்குள்ள இருந்து நாம் பூர்ணப்படுத்தி கொண்டே இருப்போம் என்றால் ஒரு நாள் எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு அல்லேலூயா இவ்விதமாய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு இருப்போம். இந்த நம்பிக்கை தான் நமக்கு இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோமே, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ரகசிய வருகையில் மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஒரு கூட்டம் கைவிடப்பட்டிருக்கிறதே, அந்த கூட்டத்தார் தங்களை தாழ்த்தி மனஸ்தாபப்பட்டு, அதாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது தரித்து கொள்ளாமல் பாடு கஷ்டங்களை அனுபவித்து அந்த இயேசுவின் வருகைக்கு பிற்பாடு உள்ள 3 வருஷ உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மரிப்பார் என்றால் அவர்களுக்கும் உயிர்த்தெழுதலில் பங்குண்டு. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குண்டு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய வருகைக்கு பிற்பாடு கைவிடப்பட்ட ஒரு ஜனம் அவங்க தங்களுடைய இதயத்தை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து முழுவதுமாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து இரத்த சாட்சியாக மரிக்கும் போது என்ன படிச்சீங்க? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானும் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ கைவிடப்பட்ட ஒரு கூட்டத்தார் இவ்விதமாக தங்களை முழுவதுமாக இரத்த சாட்சியாக மரிக்க ஒப்பு கொடுத்தார்கள் என்றால் அவர்களும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாங்க. இந்த 20ஆம் அதிகாரத்தில் சாத்தானுடைய திருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பிசாசு, மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி. பிசாசு, அதனால் வேதம் சொல்லுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு. அடுத்தது மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி. ஆக இவர் எல்லாருமே கட்டப்பட்ட பிற்பாடு தான் 1000 வருடம் ஆளுகை நடக்கிறது. அதனால தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானும் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுகை செய்வார்கள். அல்லேலூயா.
ஆக கைவிடப்பட்ட பிற்பாடு உள்ள பாடுகளை நாம் சந்திக்கிறது கஷ்டம். அதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய வருகையில் நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெந்தகோஸ்தின் வல்லமையை பெற்று பரிசுத்த ஆவியானுடைய எச்சரிப்பை பெற்று ஆலோசனை பெற்று சகல சத்தியத்தை நாம் அறிந்து அதன்படி நம்மை நாமே நிதானித்து பார்த்து பரிசுத்தமாகுதலின் பாதையில் வளர வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. ஆகவேதான் இதுவரைக்கும் ஏன் நம்மை சபைக்குள்ளே வச்சிருக்கிறார் என்றால், இன்னும் நான் பரிசுத்தம் அடையணும், நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும், நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் பரிசுத்தம் அடையணும். அந்த வாஞ்சை அந்த விருப்பம் எப்போதும் நமக்குள்ளே காணப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். படிங்க. அந்த நாளில் 14ஆம் வசனம், ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களும் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். சரி, 6வது இந்த பண்டிகையானது கர்த்தருடைய பிள்ளை கைவிடப்படும் போது அவங்க இரத்த சாட்சியாக மரித்தால் உயிர்த்தெழுதலில் பங்கு அவங்களுக்கு உண்டு. இப்போ 7வது அதுக்கு பாவ நிவர்த்தி பண்டிகை என்று அர்த்தம். 7வது கூடார பண்டிகை. நிறைய வசனங்கள் இருக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 33 முதல் 43 வசனம் வரை நாம் படிப்போம் என்றால் அதை சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இப்பண்டிகை 7ஆம் மாதம் 14ஆம் தேதி முதல் 7 நாட்கள் ஆசரிக்கப்பட்டது. 7 நாட்களும் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். அதில் சாதாரண யாதொரு வேலையும் செய்யலாகாது. அவர் அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சைகளின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் அலரிகளையும் கொண்டு வந்து 7 நாட்கள் கூடாரங்களில் குடியிருந்து தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை அவர்கள் சந்ததியார் அறியும்படிக்கு இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் இந்த கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். இந்த பண்டிகையானது 1000 வருட அரசாட்சிக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியில் 5 கூட்டத்தார் பங்கு பெறுவாங்க என்று நம்ம ஒன்றுமே சொல்லியிருக்கிறோம். கிறிஸ்து முதற் பலன், பின்பு அவருடையவர்கள் மீட்கப்பட்டவங்க, அப்புறம் பழைய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் 2 சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் என்று சொல்லி 5 கூட்டத்தார் முதலாம் உயிர்த்தலில் பங்கு உள்ளவங்க இருப்பாங்க. 6வது 7வது உயிர்த்தெழுதல் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களும் பெயர் எழுதப்படாதவர்களும் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுதலில் பல வரிசைகள் இருக்கிறது. நாம் எல்லாரும் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளாக இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். அவர்கள் தான் உயிரோடு எழுந்து இயேசுவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிக்கப்பட்ட இந்த 7 பண்டிகைகளுமே ஆவிக்குரிய அர்த்தங்களோடு காணப்படுகிறதை நாம் இந்த வசனங்களில் நாம் பார்த்துருக்கிறோம். முதல் 3 பண்டிகை என்ன பண்டிகை? ஓய்வு நாள் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த 3ம் கண்டிப்பாக சரியானபடி அனுசரிக்கப்பட்டால் மட்டும்தான் பெந்தகோஸ்து பண்டிகையை நம்ம அனுபவித்து அடுத்தது நம்ம புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. ஆகவே நம்ம எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்து நம்ம கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவ நோக்கமாக இருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும். இப்படி வாசிங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அதான் நம்ம முக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம்,
அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாக சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் வரப்போகிறதை அறிந்திருக்கிறபடினால சமாதானத்தோடு சன்னிதானத்திலே சேருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டியது அவசியம். வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்கள் புதிய பூமி. நீங்கள் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முதல்ல வாசித்தீங்கன்னா முந்தின வானம் முந்தின பூமியெல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டாகிட்டது. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் வேத வசனத்தின் அடிப்படையில் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சீசர்களை பார்த்து இப்படிதான் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மெனி மேன்ஷன்ஸ் இல்லையா, பகுதியாக இருக்குது. பரலோகம் ஒன்றல்ல, பரலோகம் அவங்களுடைய கிரியைகளுக்கேற்ற பிரதிபலனுக்கேற்ற அந்த நிலைமையிலே கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருப்போம் என்றால், நம்முடைய தெரிந்து கொள்வதில் உறுதியாக இருப்போம் என்றால் ஒரு காலம் நாம் என்ன செய்ய மாட்டோம்? இடறி விழ மாட்டோம். அல்லேலூயா. ஆகவே முதல் 3 பண்டிகையை சரியானபடி அனுசரித்து 4வது பண்டிகையாக்கிய அறுப்பின் கால பண்டிகை என்று சொல்லக்கூடிய பெந்தகோஸ்தே பண்டிகை நாம் அனுசரிப்போம் என்றால் கர்த்தருடைய வருகையிலே எக்கால பண்டிகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமேன். கைவிடப்பட்டால் பாவ நிவர்த்தி பண்டிகை, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலினுடைய அனுபவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருட ஆளுகை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவரிசேயனுக்காய் எழுந்தருள்வீரே, தயை செய்யும் காலமும் அடுத்து வந்திடுதே. தேவரிசேயனுக்காய் எழுந்தருள்வீரே, தயை செய்யும் காலமும் அடுத்து வந்திடுதே. இதயமும் உருகிடுதே ஜனமதின் காயங்களால், ராப்பகல் கண்ணீரால் துருத்தி நிறையுதே. இதயமும் உருகிடுதே ஜனமதின் காயங்களால், ராப்பகல் கண்ணீரால் துருத்தி நிறையுதே. கிளையாத்தின் வைத்தியனே பிசின் தைலம் பூசி, கிளையாத்தின் வைத்தியனே பிசின் தைலம் பூசி, சீயோனின் கண்ணீரை துடைத்திடவாரும், சீயோனின் கண்ணீரை துடைத்திடவாரும். தேவரிசேயனுக்காய் எழுந்தருள்வீரே, தயை செய்யும் காலமும் அடுத்து வந்திடுதே. தேவரிசேயனுக்காய் எழுந்தருள்வீரே, தயை செய்யும் காலமும் அடுத்து வந்திடுதே. பெண்மறி கண்டிடாமல் நட்பலன் மடியுதே, வன்மழை ஏந்து என் மேல் பொது ஜீவன் நல்குமே. பெண்மழை கண்டிடாமல் நட்பலன் மடியுதே, வன்மழை ஏந்து என் மேல் பொது ஜீவன் நல்குமே. பூர்வ காலங்கள் போல வன் செயல் காண, பூர்வ காலங்கள் போல வன் செயல் காண, ஆர்வமுடன் பரன் பாதத்தில் வீழ்வோம், ஆர்வமுடன் பரன் பாதத்தில் வீழ்வோம். தேவரிசேயனுக்காய் எழுந்தருள்வீரே, தயை செய்யும் காலமும் அடுத்து வந்திடுதே. தேவரிசேயனுக்காய் எழுந்தருள்வீரே, தயை செய்யும் காலமும் அடுத்து வந்திடுதே. ஏசாயா 33:20. நம்முடைய பண்டிகைகள்
ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. Look upon Zion, the city of our Solomonites. Thine eyes shall be Jerusalem, a quiet habitation, a tabernacle that shall not be taken down. Not one of the shakes thereof shall ever be removed, neither shall any of the cords thereof be broken. பாருங்கள், பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை என்று சொல்லி சியோனை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது. இந்த அருமையான ஒரு பாடலை பாடினோம், கேட்டிருப்பீங்க. தேவரி சியோனுக்காய் எழுந்தருள் வீரே, தயை செய்யும் காலமும் அடுத்து வந்திடுதே. தேவரி சீயோனுக்காய் எழுந்தருள் வீரே, தயை செய்யும் காலமும் அடுத்து வந்திடுதே. அந்த பாடலுடைய ஒவ்வொரு அடிகளையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளோ புதுப்பிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார். இந்த சியோன் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். வடபுறத்திலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் 48ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே வடபுறத்துள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். சரி, இவ்விதமாக தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் வடபுறத்தில் சியோன் பர்வதமாக இருப்பதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். அதை 48வது அதிகாரத்தில் கடைசியில் நாம் பார்க்கும்போது அந்த சியோனை சுற்றி என்ன செய்யணுமா? உலாவி வர வேண்டும். 12-13 வசனங்கள். சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். ஆங்கிலத்தில் டவர்ஸ், பேலசஸ் அண்ட் புல்வார்க் என்று 3 காரியங்கள் அங்கே வாசிக்கிறோம். சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை என்ன வேணும், ஏனென்றால் பின்வரும் சந்ததிக்கு எல்லாவற்றையும் விவரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார்க்கும்போது நிறைவான ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பெற்றோர் சத்தியங்களை நன்றாக அறிந்து உணர்ந்து தியானித்து அதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர முடியும். நம்முடைய சபையில் ஞாயிறு பள்ளி என்று சொல்வது மிக விசேஷித்த ஒரு ஞாயிறு பள்ளியாக இருக்கிறது. ஒரு பெரிய சபையை சேர்ந்த ஒரு போதகர் சொன்னார், நாங்கள்லாம் விபிஎஸ் சிபிஎஸ் அதெல்லாம் நடத்துகிறோம், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முழு வருடமுமே இந்த ஞாயிறு பள்ளியை நடத்துகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அந்த சிலபஸை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சபையார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நாங்களும் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் விவரித்து காட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுதான் கீழே நான் வாசிக்கிறேன். சியோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை எப்படி காண்கிறது? அமெரிக்கையான ஸ்தாபனமாக. அல்லேலூயா. குவைட் ஹாபிடேஷன், ஒரு அமைதியாக, அமெரிக்கையாக, நிதானமாக, ஒரு ஆறுதலான ஒரு இடம்தான். என்ன இடம்? எருசலேம். பேசாமல் இருப்பீங்களா? அல்லேலூயா. ஆமாம், எருசலேம் ஆனது ஒரு அமெரிக்கையான தாபரமாக இருக்கிறது, ஒரு அருமையான இடமாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய சபை நமக்கு எவ்வளவு முக்கியம். ஆமென். அதனால்தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. நேற்றுக்கு நாங்கள்
தேவ சமூகத்தில் உண்டாகிற அந்த ஆசீர்வாதங்களை குறித்து அநேக வசனங்களை நாங்கள் கவனித்தோம். தேவ சமூகத்து அப்போ, தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கிற ஆறுதல், தேவ சமூகத்தில் கிடைக்கிற சுத்திகரிப்பு, தேவ சமூகத்தின் மூலமாக வழிநடத்துதல் எல்லாத்தையும் குறித்து நேற்றைக்கு ஜெபத்தில் நாங்கள் தியானித்தோம். நிறைய பேர் வர முடியலையே கேட்குறாங்க. அதை கூட நீங்கள் யூடியூப்பில் போட்டால் நாங்கள் பின்னாடி பார்த்துக்குவோமே, எதையெல்லாம் செய்ய முடியும், எங்களுக்கு ஒத்தாசையாக பல காரியம் செய்ய முடியாமல் இருக்கிறது. என்றாலும் பிரியமானவர்களே, தேவ சமூகம் என்பது மிக முக்கியம். மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் அவர் தேறினவன், மிக விசேஷித்த ஒரு மனிதன். அவன் பிறப்பு அதிசயம், வளர்ப்பு அதைவிட அதிசயம். இப்படிப்பட்ட அந்த தேவ மனிதன் அவனுடைய பிரயாணத்தில் கர்த்தரிடத்தில் அவன் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும் என்று கேட்கும்போது, அப்படி செல்லாவிட்டால் நீர் என்னை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று கேட்கிறான். கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி தைரியப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு அங்கே இளைப்பாறுதலும் உண்டாகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? தேவனுடைய ஜெப நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், வேத பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். உங்கள் மனதிலே அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு வாஞ்சி இருக்கும் என்றால் கண்டிப்பாக வேத வசனங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கடந்த வாரம் நாங்கள் ஆரோகண சங்கீதத்தின் தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். 120வது சங்கீதம் முதல் 134ஆம் சங்கீதம் வரை உள்ள தலைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆரோகண சங்கீதம். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பக்கத்தில் அப்படி தட்டி ஆரோகண சங்கீதம் பேச மாட்டீங்களோ? ஓ, அது ஜான் பால் தான் சொல்லணும் போல. என்ன சங்கீதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறி போகுதல், உயரப்போகுதல், வளர்ந்து போகுதல், அதுதான் நமக்கு முக்கியம். இன்னும் இருக்கிற மாதிரியே குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டிகிட்டே இருக்கான்னு பழமொழி சொல்கிறது போல் அப்படி இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவித்தில் படிப்படியாக என்ன செய்யணும்? வளரணும். ஆமேன். வளரணுமா வேண்டாமா? நம்ம சொல்லுவோம் ஆளும் வளரணும், அது மட்டும் சொல்ல தெரியும். ஆவியிலே வளரணும்னு சொல்கிறது இல்லையே, ஆவியிலும் வளரணும். ஆமேன். ஆகவே நாம் வேத வசன அடிப்படையில் பார்க்கும்போது எருசலேமை உன் கண்கள் எப்படி காணணும்? அமெரிக்கையான ஸ்தாபனமாக காணணும். நீங்கள் தேவ சமூகத்தில் ஓடி வந்து ஜெபிக்கும் போது, சபையில் வந்து நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். ஆரோகண சங்கீதம் 120 1ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரின் வேண்டுதலை கேட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. அப்படியே அந்த ஆரோகண சங்கீதம் தொடருகிறது. இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வதற்கு எருசலேமில் உண்டாகிற அந்த அமெரிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நம்மை குறித்து தான் சொல்லப்படுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்னை குறித்து உங்களை குறித்தான் வேதம் சொல்கிறது. இப்போ எவ்வளவு சந்தோஷம்! நீங்களும் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி. எவ்வளவு சந்தோஷமான காரியம்! ஆகவே பிரியமானவர்களே, அந்த மேன்மையை நாம் எருசலேமில் சபைக்குள்ளே நாம் காண முடியும். குவைட் ஹேபிடேஷன் என்று சொல்வது அமெரிக்கான ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் போய் நின்று மத்தியான வேளையில் நீங்கள் அந்த கிணற்றை நோக்கி பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பார்த்தீங்கன்னா, அங்கே கீழே எப்போ ஒரு பையன் 10 பைசா போட்டிருப்பான். அந்த 10 பைசா அப்படியே படப்படப்படன்னு தெரியும். எப்படி? அங்கே அமைதியான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து அப்படி போட்டுட்டா எல்லாம் போயிடும். ஒரு சிறு காரியம்தான், ஒரு சிறிய வேதம் சொல்லுகிறது, தைலக்காரனுடைய குப்பியை கெட்ட ஒரு ஈ தான் எப்படி இருக்கு பாருங்க. நல்லதா? நாம் எப்படி இருக்கணும்? கெட்ட ஈயா இருக்கக்கூடாது, ஆகானா இருக்கக்கூடாது.
ஆகாதவனாக இருக்கக்கூடாது. ஒரே ஒரு மனித நிமித்தமாக முழு சபையும் ஸ்தம்பித்து போய் நிற்கிறதே. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்களே, யோசுவாவும் அழுது கொண்டிருக்கிறாரே. கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு ஆகோர் பள்ளத்தாக்கிலே கல்லறிந்து கொல்லப்பட்ட பிற்பாடு தானே ஜெயம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆகாத சுபாவம் ஆகானை போல் இருக்கும் என்றால் அதை கண்டுபிடித்து நீங்களே கல்லறிந்து கொள்ளுங்க. சாத்தான் மேல் கல்லெறிதல். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் நமக்குள்ளே ஒரு அமைதி, எப்போது நிம்மதி, சந்தோஷம், ஆறுதல் உண்டாகும். ஆகவே தான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு மை பிரசன்ஸ் வில் கோ வித் ஐ வில் கிவ் ரெஸ்ட். அங்கே ஒரு ஹேபிடேஷன் அல்ல, ஒரு குவைட்டா, ஒரு அமைதியா நிலைமுறையை நமக்கு தருவார். நமக்கு எப்போதுமே அந்த அமைதல் வேண்டும், ஆறுதல் வேண்டும். அதுக்காகத்தானே தேவசமத்தில் வருகிறோம். ஆகவே உன் கண்கள் எருசலேம் எப்படி காண்கிறது? அமெரிக்கையான தாபரமாக காணும். ஹெபிரேயரில் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது அங்கே நம்ம கர்த்தர் கொண்டு வந்துட்டாராம். அந்த அனுபவத்துக்கு நம்ம தந்துட்டார். படிங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரத்திற்கும் பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 தேவ தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் அவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் வந்து சேர்ந்தீங்க. மறந்துடாதீங்க, கர்த்தர் அங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அதை என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுக்காகத்தான் நம்மை சீயோன் குடும்பம் என்று அழைக்கிறோம். அது ஒரு சரீரமான சபை. கொலோசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்போது அங்கே நாம் ஒரே சரீரமான சபையாக இருக்கிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இந்த குவைட் ஹேபிடேஷன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கையும் அந்த ஆறுதலும் இளைப்பாறுதலும் நமக்குள்ளே தேவ சமாதானத்தை கொடுக்கும்போது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால்தான் எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு. ஆகாரம் இருக்கு. தேவன் சபைக்கு வந்தால் ஆகாரம் கர்த்தர் தருகிறாரே. எருசலேம் என்று சொல்வது அப்பத்தின் வீடு. ஆகவேதான் ரூத்து தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து மோவாப் தேசத்துக்கு போய் புருஷன் பிள்ளைங்க எல்லாரையும் இழந்த பிற்பாடு அவள் திரும்பவும் தன் சுய தேசத்துக்கு வருகிறாள். எங்கே வருகிறாள்? எருசலேமுக்கு வருகிறாள். அங்கே என்ன உண்டு? அப்பம் உண்டு, பிழைப்புக்கேற்ற எல்லா காரியம் அங்கே உண்டு என்று அவள் திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக நடத்துதல் இல்லாமல், எந்த ஒரு எச்சரிப்பும் இல்லாமல் கர்த்தரை விட்டு தூரமாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய சபைக்கு வாருங்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள், எருசலேமுக்கு வாருங்கள். அது உங்களுக்கு அப்பத்தின் வீடாக, ஆறுதலின் வீடாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் தாவீது காட்டிலிருந்து துரத்தப்பட்ட பிற்பாடு காட்டிலிருந்து திரும்ப ராஜரீகத்துக்கு அவன் வரும்போது அவனை சந்திக்கிற ஒரு பெரிய மனிதன், 84 வயது நினைக்கிறேன். அந்த வயதான மனிதன் தாவீதிற்கு தேவையான அத்தனையும் சப்ளை பண்ணுறார், எல்லாம் செய்கிறார். இப்போ தாவீது அவனுக்கு நன்றியாக, நீ எருசலேமுக்கு வா, நான் உன்னை என்ன செய்வேன்? பராமரிப்பேன். வாசிக்கிறீங்களா? ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோடு கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து எருசலேமிலே உன்னை பராமரிப்பேன். ஆனால் கீழே வாசிங்கன்னா, ஐயோ அது எங்கள் ஊர்லேயே நாங்கள் இருக்கிறோம், எங்கள் வளவிலேயே நாங்கள் மரித்து போகிறோம், இந்த வயதில் எனக்கு ராஜாவுடைய அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மகிழ்ச்சியில் எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே இருந்து கொள்ளுன்னு சொல்லி அவன் மறுத்து விட்டான். பரிசிலா அதை அவன் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் எருசலேமுக்கு அவன் வந்திருந்தான் என்றால் ராஜாவுடைய சமூகத்தில் அவன் போஜனம் பண்ணி அந்த ஆறுதலை இளைப்பாறுதலை பெற்றிருப்பான். எருசலேமானது நீதி வாசமாயிருக்கும். வேதம் சொல்கிறது, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம். இன்னும் சொன்னால் அது நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும்
அழைக்கப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நமக்கு பலன். படிங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன் என்று சொன்னாலும் அமெரிக்கையும் நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையும் தான் நமக்கு என்ன சொல்கிறது? பலனை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, முன்னேறி செல்ல உதவி செய்கிறது. எகிப்துக்கு போறவங்க போகட்டும். 30:12 வசனம். என் வார்த்தை கேளாமல் பாருங்க, அதே ஏசாயா 32ஆம் வசனத்துல என் வார்த்தையை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டமான புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்ல வாய் கூசுகிறது இல்லையா? எகிப்துக்கு போற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்ன நிலைமை பாருங்க. கர்த்தரை விட்டு வார்த்தையை கேளாம சத்தியத்தை விட்டு சபை விட்டு ஒதுங்கி தூரம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது? 7ஆம் வசனம் சொல்கிறது. 7ஆம் வசனம், எகிப்தியர் சகாயம் பண்ணுவது அந்த எகிப்தியர் சகாயம் பண்ணது வீணும் வியர்த்துமாம், சும்மா இருப்பதே உங்கள் பலன். அல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறது போல எருசலேமில் நாம் ஆசீர்வாதத்தை இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் உங்கள் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாக காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அடுத்த ஒரு பகுதி பெயர்க்கப்படாத கூடாரம். ஆமேன். பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். ஆமேன். அசையாத சீயோன் பர்வதம் என்று சொல்றது போல கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றியிருக்குமாக போல கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். 125ஆம் சங்கீதம் 1-2ஆம் வசனத்தில் இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த கூடாரம் எப்படி இருக்கிறது? பெயர்க்கப்படாத கூடாரமாக, ஸ்திரமாக, உறுதியாக, உத்தமமாக, உண்மையாக காணப்படக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. படிங்களேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாக போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கை நோக்கி இருக்குமாக போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தேவன் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி எங்கும் போகாது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற இந்த வாசனத்தின் அடிப்படையில் இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பெயர்க்கப்படாத கூடாரம். சில அம்மார் சில வீடுகளுக்கு போனால் பெயர்க்கப்படாத கூடாரமா அப்படியே உட்காந்துக்குவாங்க, சப்பானி போட உட்காந்துக்குவாங்க. அப்படியே என்ன அங்கே போய் வேர் விட்டீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? பேசுவீங்களா? அப்படி அங்கே போய் வேர் விட்டீங்களா அப்படின்னா அங்கேயே போய் நிலைத்திருக்கிறீங்களா என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் அசையாத சீயோன் பர்வதத்தை போல உறுதியாக இருக்க, உண்மையாக இருக்க, பெயர்க்கப்படாத கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துடைய வேத பாடத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு பல விதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டு அது நிலையாக நிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பெயர்க்கப்படாத கூடாரம். அல்லேலூயா. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. நம்பினோர் மாண்டதில்லை, நம்பினார் கெடுவதில்லை. ஆமாம் பிரியமானவர்களே, இப்படி பெயர்க்கப்படாத ஒரு கூடாரமாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறது, அதன் முளைகள் என்னென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அந்த நிலையாக நிறுத்தப்படுவதற்காக முளைகள் அடிக்கப்பட்டு கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறான் பார்க்க முடியும்.
இவைகள் கூடாரத்து நிலையாக நிறுத்த உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையில் தேவசுத்தம் செய்யணும். கொலோசியர் நிருபம் 2 அதிகாரம் 6-7 வசனத்தின்படியே, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவருக்குள் நடந்து கொண்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, பார்த்தீங்களா, நீங்க போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமென், அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் கயிறுகள் ஒன்றும் என்ன செய்யப்படுகிறது இல்லை, அருந்து போவது இல்லை. அல்லேலூயா. இந்த கயிறுகள் என்று சொல்வது தெய்வீகமான ஒரு அன்பினால் கூட்டி இணைக்கப்படுகிற ஒரு காரியம். ஓசியாவின் புஸ்தகம் 11 அதிகாரம் 4 வசனத்தை நான் வாசிக்கும் போது அன்பின் கயிறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். சவுலை இந்த அன்பின் கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்தது. ஆமேன். அவன் சவுல் எருசலேமில் இருக்கிற தேவ மக்களை கட்டி இழுத்து கொண்டு வந்து சிறைக்குள்ளே போடுவதற்காக அவன் புறப்பட்டு தமஸ்கு வழியாக அவன் போய் கொண்டிருக்கிறான். அங்கே நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி இயேசு அங்கே வெளிப்பட்டார். அன்பின் கயிறு அவரை அந்த சவுலை கட்டி இழுத்து கொண்டு வந்ததுனால தான் புறஜாதிகளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த பவுல் தான் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார். ஆமேன். அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. என்ன வந்தாலும் 8 அதிகாரத்தில் ரோமரில் நீ வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். என்ன வந்தாலும் அந்த அன்பிலிருந்து நான் பிரிக்கவே மாட்டேன், பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவது இல்லை. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 20 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த அன்புக்குள்ளே கொண்டு வரப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கர்த்தரோடு இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 20 வசனம், இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென், அல்லேலூயா. இந்த அன்பின் கயிறு நம்மை கட்டி இழுத்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்திருக்கிறது. அது நமக்குள்ளே தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற கூடும். ஆகவே தான் எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் படிக்கிறோம், நாம் அன்பில் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், குற்றமுள்ளவர்களாக இருக்கணும் என்று அவர் கிறிஸ்து இயேசுக்குள் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார். படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆகவே பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற பாருங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இளைப்பாறுதலாக இருக்கிறது. பெயர்க்கப்படாத கூடாரமாக உறுதியாக உண்மையாக கர்த்தருக்காக ஜீவிக்கவும், அது மட்டுமல்ல நாம் நிலையாக இருந்து அவர் மேல் கட்டப்பட்டு மாளிகையாக மாற்ற இந்த சத்தியம் நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நடக்கணும், ஜீவிக்கணும் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் தெய்வீகமான ஒரு அன்பு. ஆமேன். அந்த 30 அதிகாரம் 19 வசனத்தை படிங்க. ஏசாயா 30:19. இந்த சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். பாத்தீங்களா, இந்த சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பாங்க. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மருத்துவ அருளி செய்வார். இது ஒரு வாக்குத்தத்த வசனமாக கடைசி அந்த வசனத்தை திரும்ப சத்தமா வாசிக்க கேட்கலாமா? சியோனை சேர்ந்த ஜனம் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ
அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு, ஆமென், அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் ஒரு வேதனையான ஒரு காரியம், 13வது வசனத்தை இங்கே படிச்சீங்கன்னா, சியோனில் உள்ள பாவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 33:14 சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். அடேடே, சியோன் உயரமானது, சிறப்பானது, மேன்மையானது, மகிமையானது எல்லாமே இருக்குன்னு சொல்கிறோம். அங்கேயும் எப்படி பாருங்களேன், சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக தரித்திருப்பவன் யார்? அல்லேலூயா. அப்போ சியோனிலும் பாவிகள் இருக்கிறாங்க. எங்கள் முதிய போதகர்களுக்கு சொல்லுவாங்க, சபைக்குள்ளிருந்து நேராக பரலோகத்துக்கும் போகலாம், சபைக்குள்ளிருந்து நேராக பாதாளத்துக்கும் போகலாம். மரண வழியும் ஜீவ வழியும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதிலே உனக்கு நித்தியம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாக இருப்பாங்க. கண்ணீர் துடைக்கப்படுகிறது, ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது. அதே வேளையில் சியோனில் உள்ள பாவிகள் அவங்க திகைக்கிறாங்க, மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. 15ஆம் வசனத்துக்கு படிங்க. நீதியாய் நடந்து பாருங்க. இப்ப அடுத்து நீதியாய் நடந்து செம்மையானவளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். எங்கேங்க உயர்ந்த இடங்களிலே வாசம்? கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய அரண் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவனுக்கு தேவையான தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். அவனுடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினராக காணும். தூரத்திலுள்ள தேசத்தையும் இது தேவ தூர தரிசனமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சியோனை சுற்றி உள்ளாவுங்க, கொத்தலங்களை எண்ணுங்க. அந்த வேதவசனம் நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் விவரித்து காண்பிப்பதற்காக பண்டிகையின் சந்தோஷத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். ஞாயிறு காலை ஆராதனை என்றால், ஞாயிறு தொடங்கினாவே காலை 4 மணிலிருந்தே எங்களுக்கு ஒரு பெரிய பண்டிகையின் சந்தோஷம்தான். ஆமேன். நீங்களாம் நேரம் சாயங்காலமே பண்டிகை சந்தோஷத்தில் ஆயத்தப்பட்டு இன்றைக்கு காலையில் ஃப்ரீயாக வந்துட்டீங்க, சமையல் பண்ணாமல், இல்லையா? எவ்வளோ சந்தோஷமான காரியம். ஆகவே தேவ சமூகம் நாம் வரும்போதெல்லாம் இந்த பண்டிகையின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினராக காணும், தூரத்தில் இருக்கிற தேசத்தையும் பார்க்கும். நம்ம எல்லாரும் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே, பாவமில்லாமலே காத்திடும் நபர் பரநேசு வந்திடுவார். பாவமில்லாமலே காத்திடும் நபர் பரநேசு வந்திடுவார். காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோர்ந்திடுவோம். காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோர்ந்திடுவோம். காலகாலங்களாய் கல்வாரி நேச கருத்தாய் பாடிடுவோம். காலகாலங்களாய் கல்வாரி நேச கருத்தாய் பாடிடுவோம். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே, பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே, பாவமில்லாமலே காத்திடும் நபர் பரநேசு வந்திடுவார்.
பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு, வனாந்திரத்தில் வந்த பிற்பாடு அவங்க பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று மோசேயின் மூலமாக நீர் எச்சரிப்பை கொடுத்தது போலவே அவங்க இந்த பண்டிகைகளை கொண்டாடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இறுதியில் அவர்கள் கானானை சேர்ந்தாங்க. புதிய ஏற்பாட்டின்படி ஆவிக்குரிய பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடி ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் செய்து எப்படியாயிலும் உம்முடைய முகத்தை தரிசிக்க உம்முடைய சமூகத்தில் வந்து சேர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறோம். தேவரீர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு உண்மையிலே நாங்கள் பலனடைய கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் எங்களுக்கு பெந்தகோஸ்தின் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பண்டிகையின் ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.